நாமத்தினாலே ஒருவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வழியிலே நாங்கள் ஒரு வார்த்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். 82ஆம் சங்கீதத்துக்கு நாங்கள் திருப்பி கொள்கிறோம். சங்கீதம் 1வது வசனத்திற்கு வாசிப்போம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பவருடைய அந்த முகங்களை வெட்கப்படுத்தாதவரும், அன்றே உண்மை நோக்கி கூப்பிடுடைய விஷயத்தில் நீங்கள் மௌனமாக இராதவரும், நாள்தோறும் உம்முடைய தகப்பனை கர்த்தர் சுவாமி இரக்கத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறவருமாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கூறி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சபையாக அன்றே உமக்கு தகப்பனை தங்களை ஜீவப்படியாக ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்யுங்க. இதனாலே தகப்பனே அடியை மறைத்து உண்மை நீங்கள் வெளிப்படுத்தி உம்முடைய கர்த்தர் சுவாமி காருண்யத்தை நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை வெளிப்படுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயமான பாதைகளில் நடத்துங்க, தெய்வ பயத்தை கொடுங்க. அப்படி கிருபைக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் எழுப்புதலை உண்டாக்குங்க. உங்களுடைய வசனத்தை கர்த்தர் கைகொண்டு நடப்பவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீங்க இருந்து வழி நடத்துங்க. கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அப்ப தேவன் எழுந்தருளி இருக்கிறது எங்க அப்படின்னா அவருடைய சபையில எழுந்தருளி இருக்கிறார். சரி, அப்ப சபையில எழுந்தருளி இருக்கிற பொழுது அவர் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறவராக, தேவர்களின் நடுவில் அவர் என்ன செய்யறாருன்னா நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன் அப்படிங்கிறார். இப்ப நல்ல கவனிங்க, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன் அப்படிங்கிறார். அப்ப நாங்கள் எல்லாரும் தேவர்கள். அப்ப தேவர்கள் நடுவுல தேவன் நியாயம் விசாரிப்பார். யார் அந்த தேவர்கள், எப்படி அவர்கள் தேவர்களாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் யோவான் புத்தகத்துக்கு நாங்கள் 10ஆம் அதிகாரத்தில் திருப்பி கொள்வோமாக இருந்தால் யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புற பொழுது நீங்க அதை பார்க்கணும். யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திற்கு வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? நல்ல கவனிங்க, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? இயேசு கிறிஸ்து இந்த கேள்வி எழுப்புகிற பொழுது சங்கீத புத்தகத்தை அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா அங்க முன்மொழிஞ்சு காண்பிக்கிறார். சங்கீத புத்தகத்தை காட்டுறாரு இல்லையா? நான் சொன்னதை எழுதியிருக்கிறதே, அதான் இப்ப வாசிச்சோம் இல்லையா? எப்படி வாசிச்சோம்? நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தப்ப யார் சொல்லி இருந்தது? இயேசு கிறிஸ்து சொல்லி இருந்தார். இந்த சங்கீத புத்தகம் எப்ப எழுதப்பட்டது? இயேசு கிறிஸ்துவுக்கு முன் காலத்தில், இயேசு கிறிஸ்துவுக்கு முன் சுமார் கிட்டத்தட்ட 600 வருஷம் 200 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டது சங்கீத புத்தகம். அப்ப அந்த சங்கீதத்துல யார் இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். நான் சொன்னதாக பைபிள் எழுதிக்குதே, உங்க வேதத்தில் எழுதியிருக்கவில்லையான்னு கேள்வி கேட்கிறார். அப்படி கேட்டுட்டு தான் சொல்றாரு, நீங்க எப்படி தேவர்களா, நீங்க எப்படி தேவர்களாக ஆக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிற பொழுது அதற்கு அவரே சொல்றா பாருங்க. வாசிங்க அதுக்கு அடுத்த வசனத்தை. தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள். அப்ப இந்த இடத்துல இருக்கிற சின்ன ஆட்கள், பெரிய ஆட்கள் இருக்கிறதான அம்மாமார்கள், இவங்கெல்லாம் நீங்களாம் ஒரு வேலை உங்களை நீங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கு தெரியாது. எப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை தெளிவாக கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்ற நீங்க தேவ வசனத்தை எந்த மூலமாகவாவது பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி. அப்ப நீங்க எவ்வளவு நாட்கள தேவ சமூகத்துக்குள்ள வாரீங்க, எவ்வளவு நாட்கள தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க குடும்பஸ்தர்களாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், இப்பெல்லாம் நீங்க இப்ப சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தேவ வசனம் என்ன செய்யப்படுகிறது? அப்ப தேவ வசனத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்களா, சின்ன பிள்ளைங்க பெற்றுக்கொள்றீங்களா அப்படின்னு பார்த்தா
அப்போ அந்த சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாருக்கும் என்ன சொல்லப்படுற தேவ வசனம் எப்படியாவது உங்களோட வாழ்க்கைக்கு நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு நீங்க பெற்றுக்கொண்டீங்களா? அப்படி பெற்று கொண்டு இருந்தீங்கன்னா அது தேவ வசனம் உங்களிடத்துல வந்து இருக்குது அப்படின்னா நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்லா கவனிங்க, நீங்க தேவர்கள். நீங்க யாரு? தேவர்கள். அப்ப தேவர்கள் அப்படின்னு சொல்றதான ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை கர்த்தர் யாரு கொடுத்துக்கிறார் அப்படின்னா, வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவன் தேவர்களா இருக்கிறான், தேவனா இருக்கிறான். தேவர்கள் என்னது? தேவன் என்றால் ஒருமை, தேவர்கள் அப்படின்னா பன்மை. அவ்வளவுதான் வித்தியாசம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவன் தேவனா இருக்கிறான், தேவர்களாக இருக்கிறார்கள். சரி, இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. தேவ வசனம் உனக்குள்ள இருந்தால், நீ தேவ வசனத்தை பெற்றிருந்தால், நீ தேவர்கள் என்றதை நீ மறந்துடக்கூடாது. அப்படி தேவர்களாக இருக்கிறியே. சரி, அப்ப தேவர்களாக இருந்து கொண்டு நீ தேவர்களுக்கு உரிய காரியத்தை செய்யாம, தேவனுக்கு பிடித்த காரியத்தை செய்யாம, நீ உனக்கு பிடிச்ச காரியத்தை எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னா, உனக்கு அனுப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தை, நீ பெற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணிக்கிறனா அவமாக்கி இருக்கிறீங்க. என்ன பண்ணிக்கிறீங்க? அவமரியாதை படுத்தி வச்சுக்கிறீங்க. யார் அவமரியாதை வச்சிருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவை அவமரியாதை வச்சுக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டவங்க தேவர்கள். சரி, நல்ல கவனிங்க. அவர் மிக தெளிவா சொல்றாரு இல்லையா, வந்து இல்லையா, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? இவ்வளவு அருமையா கர்த்தர் பேசுறத கவனிச்சு பாருங்க. அப்ப என்ன சொல்ற அப்படின்னா, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும், இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் நானும் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உண்டாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு அப்படின்னு என்னதுன்னா, நெருப்பு தண்ணியை ஊத்துனா தங்கம் தங்கமாவே காட்டும். அப்படிதான் கர்த்தர் எங்களை சுத்திகரிச்சிருக்கிறார். எங்களை என்ன பண்ணுகிறாருன்னா, எங்களுக்கு பாவ மன்னிப்புக்கென்ற ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க தன்னை குறித்து சொல்லுகிற பொழுது என்ன சொல்ற அப்படின்னா, நான் உங்களிடத்துக்கு உங்களுக்கு நான் என்ன தேவன் என்று தேவனிடத்திலிருந்து வந்தவன், தேவனுடைய குமாரன் சொன்னதுனால நீங்க ஏன் அப்படி நான் தேவதூதன் சொன்னேன்னு சொல்றீங்க? ஏனென்றால் நான் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிற மனிதன். சரியா? நல்ல கவனிங்க. அப்ப இந்த இடத்துல கூடியிருக்கிற எங்கள் எல்லாருக்கும் தேவ வசனம் நாதோறும் போதிக்கப்படுகிறது. அப்படி போதிக்கப்பட்ட தேவவசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். போதிக்கப்பட்டிருந்தா அந்த வசனத்தை கேட்டவங்க நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னா, வசனத்தை பெற்றிருக்கிறீங்க. வசனத்தை பெற்றிருந்தா நீங்க யாரு? வசனத்தை நீங்க யாராவது வசனத்தை நீங்க இங்க பேசுகிற போது நிறைய பேர் காது அடைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க, வசனத்தை கேட்கவே இல்லையா? என் வாழ்க்கை பேச மாட்டீங்க. வாழ்க்கை வசனத்தை நீங்க கேட்டது இல்லையா? இதுவரை கேட்டது இல்லையா? பெற்றிருக்கிறீங்க. கேட்டதான் நீங்க பெற்றிருக்கிறீங்க. அதை பெற்றிருந்தா நீங்க யார் அப்படின்றத வசனம் சொல்லுது அப்படின்னா, நீங்க எல்லாம் தேவர்கள் அப்படிங்கிற. சரி, அப்ப தேவர்கள் தேவன் என்ன பண்ணுவாரு? தேவன் என்ன பண்ணுவார்? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். பார்ப்பதற்கு மண்ணாக இருக்கலாம், ஆனால் தேவனால் முடியும் மண்ணை மனுஷனாக எழுப்புவதற்கு. தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்கினார். அப்ப தேவனாகிய கர்த்தருக்கு முடியும் வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டு பண்ணுவதற்கு அவருக்கு முடியும். சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
கடல் மீது நஞ்சிட்டு போயிட்டு இருந்தார், நடந்து போய் கொண்டு இருந்தார். அப்ப ஒரு தேவனுக்கு என்ன முடியும் அப்படின்னா, அதானே அவரால் உண்டாக்கப்பட்ட சமுத்திரமும் அவருக்கு ஒரு வெட்டாந்தரையை போல இருக்கும் நடந்து போறது. நல்ல கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் மோசேயை கொண்டு சரிதானே குறுக்க இருந்து அந்த செங்கடலை ரெண்டாக என்ன செஞ்சார், பிளந்தார். சும்மா சாதாரண தடியை தூக்கி இப்படி காட்டணும்னா கடல் ரெண்டாக என்ன செஞ்சிருச்சு, அப்படியே பொழந்துருச்சு. அப்படியே பொழந்து பாதையாக இடம் கொடுக்குது. அதுல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க தேவனுடைய ஜனங்கள், நடந்து போறாங்க. சரி, அப்ப கடலுக்குள்ளும் பாதையை உண்டு பண்ணுவதற்கு தேவனால் முடியும். தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரு, பிறவிலேயே குருடனாக இருந்த பார்த்திமை என்ற ஒருத்தருக்கு என்ன பண்றாருன்னா, என்ன பண்றாரு, கண் பார்வை என்ன பண்றாரு, அவனுக்கு கொடுக்கிறார். 40 வருஷம் பிறந்தது முதலே 40 வருஷ காலமாக சதானே இருக்கிற பிறந்த தாயின் கற்பத்தில் இருந்து பிறந்தது முதலே 40 வருஷமா சப்பனை இருந்த ஒரு மனிதனை என்ன செஞ்சார், எழும்பி குதித்து நின்று கர்த்தரை துதிக்கும்படியாக என்ன செஞ்சார். தேவனை கத்திருக்கத்தான் என்ன செய்ய முடியும். படுக்கையில் கிடந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிற பொழுது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, பாவம் மன்னிப்பை கொடுப்பதற்கு அவரால் முடியும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் தேவர்கள் என்ற லிஸ்ட்ல இருப்போம் அப்படின்னா தேவன் செய்கிற காரியங்களை எங்களாலையும் செய்ய முடியும் என்பதை தேவன் சொல்லுகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான் அப்படின்னு தேவனை சொல்லியிருக்கிறார். அப்ப எல்லா காரியத்தையும் நாங்க கவனிச்சு பார்க்கிற பொழுது நாம சாதாரணமானவர்கள் கிடையாது. நம்ம கிடையாது. அப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை நாங்க அநியாயத்தினால அடக்கி வச்சிருக்கிறோம். எங்க வச்சிருக்கிறோம், அநியாயத்தினால எங்களுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கிறோம். அதை நாங்க செயல்படுத்த மாட்டேங்கிறோம். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முடியல. எங்களுடைய வீட்டுல என்ன பார்த்துட்டு இருந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். சரி, நான் ஒரு வாழை மரத்தை பார்த்து பேசுற விஷயம் தெரியுமா தெரியாத பிள்ளைகளுக்கு? ஒரு வாழை மரத்தை பார்த்து பேசுறது, நீ உனக்கு இந்த இவ்வளவு பெரிய மரமா வளர்ந்துருக்கிற, உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழைக்குள்ள போட முடியுமா இருந்தா போடு, இல்லைன்னா செத்து போன்னு சொல்லிட்டு வந்தவேன் நான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த வாழை மரத்துக்கு வாழைக்குள்ள போட்டுச்சா? என்ன வாயில பேசுறதுக்கு கேட்ட சத்தமா பேச சொல்ல தெரியாதா? வாழைக்குள்ள போட்டுச்சா? வாழைக்குள்ள போடல. அப்ப என்ன செஞ்சிச்சு அந்த வாழை மரம்? என்ன நினைச்சது? அப்படியே செத்து போயிடுச்சு. ஒரு வாழை மரத்தோட பேசி அதனுடைய காரியத்தை செய்ய வைக்க முடியும்னா யார் அப்படின்னா, அவன் தேவர்கள்ல ஒருவன். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவன். தேவனுடைய வார்த்தை ஒருத்தனுக்குள்ள இருக்குன்னா அவன் பெரிய பெரிய காரியங்கள் என்ன செய்ய முடியும், அவனுடைய வாழ்க்கையில செய்ய முடியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது சும்மா சாதாரண நினைச்சிட்டு இருக்கிறது. நான் எங்க வீட்டுல அடிக்கடி சொல்லிருக்கிற நாட்கள் உண்டு. இந்த மூலையில உனக்கு என்ன வேணும்னு கேட்ட, நீ சொல்லு இந்த மூலையில் என்னது வரணும் அப்படின்னு சொல்லு. இந்த மூளைக்கு இது வரணும்னு நீ சொல்லு. அப்ப அந்த மூளைக்கு அது என்ன செஞ்சிடும், அது சேர்ந்து. அப்படி வந்துச்சா? வந்துச்சு. சரி, இந்த இடத்துல இது நடக்கணும் அப்படின்னா அது நடக்கணும். சரி, இந்த இடத்துல இது நடக்கணும்னா அது நடந்து முடியணும். அவ்வளவுதான், வேற ஒரு விஷயமும் இல்லை. சரி, இன்னைக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிற எல்லா காரியங்களுமே என்னுடைய பலத்தினாலோ சரிதானே என்னுடைய திறமையினாலே ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே தேவனுடைய வார்த்தையினால் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு விஷயமும் தேவனுடைய வார்த்தை நடந்துட்டு இருக்கு. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள தேவர்களாக இருக்கிறோம். அப்ப நாம அநியாயம் செய்யலாமா? அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் நம்ம செய்ய போகக்கூடாது. சரி, அப்ப நல்லா கவனிங்க. நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோம் இல்லையா? ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்புவீங்கன்னு சொன்னா, ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பி 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக
பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மருத்துவரிலிருந்து பிழைத்தீர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நல்ல கவனிங்க, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. அநீதி என்னது? அநியாயம் செய்வதற்காக உங்களுடைய அவயவங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. நீங்க இப்ப என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறீங்க. அப்ப நீங்க எல்லாம் யாரு? தேவர்கள் ஆகிய நீங்க அல்லது நான் என்னுடைய அவயவங்களாக இருக்கக்கூடியதான என்னுடைய கண்ணு, என்னுடைய மூக்கு, என்னுடைய வாய், என்னுடைய செவி, என்னுடைய கைகள், என்னுடைய கால்களை நான் என்னது செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்கூடாதுன்னா அநியாயத்துக்கு நான் என்ன செய்யக்கூடாது? அநியாயத்துக்கு ஒப்பு கொடு. என்னது அநியாயம் அப்படின்றது? என்ன காரியம் அநியாயம்? சரி, நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு ஆண்டவர் சொன்னார். யாருக்கு சொன்னார்? வசனத்தை வாசிக்கப்பட்ட ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை வாசிங்க. 28ஆம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னார். எல்லாவற்றையும் ஆட்சி நீங்க செய்யுங்கன்னு சொன்னார். ஒன்றையும் உங்களை ஆட்சி செய்ய விடாதீங்கன்னு சொன்னார். அப்ப பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்ன ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்ததான ஆதாமையும் ஏவாளையும் அதே நிர்வாண கோலத்துக்குள்ள அதே இடத்துலதான் வட்டிட்டு இருந்திருப்பாரான்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்ப அவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கான காரியங்கள் நடக்குமா? அதுக்குள்ளே ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவங்க இருந்திருந்தாங்கன்னு சொன்னா பலுகி பெருகி இருப்பாங்களா? பூமியை நிரப்பி இருப்பாங்களா? அப்ப சாத்தா செஞ்சது சரியா? கனியை சாப்பிட்டது சரியா? சாத்தா செஞ்சது பிழையா? கனி சாப்பிட்டது பிழையா? கேள்வி எப்படி வருதுன்னு பாருங்க. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் முன்கூட்டியே அவர்களை ஆசீர்வதிச்சுட்டார். அப்ப கட்டாயம் பலுகி பெருகி பூமி என்ன செஞ்சாகணும்? அவங்க நிரப்பி ஆகணும். சரி, அப்ப அவங்க கண்கள் திறக்கப்பட வேண்டும். கணவன் மனைவி என்ற வாழ்க்கைக்குள்ளாக போக வேண்டும். இதெல்லாம் நடைமுறையில வரணும். சரியா? அது எப்படி நடக்கலாம்? அப்ப என்ன நடக்குது? என்ன அநீதியான ஆயுதங்களாக எப்படி அவங்க அவங்களுடைய அவயவங்களை அநீதிக்கு ஒப்பு கொடுத்தாங்கிறத நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டும். எப்படி கவனிச்சு பார்க்கலாம்? சரி, நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் பலுகி பெருகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்லியிருந்தா கட்டாயம் அவர் அதற்குரிய நேரத்தையும் காலத்தையும் அவர் தன்னுடைய ஆதீனத்துக்குள்ள வச்சிருந்திருப்பார். அவர் அதை சரியாக செய்து முடிப்பதற்கான நேரம் காலம் அவர்கிட்ட தான் இருந்திருக்கும். அப்ப அவர் அதை சரியா செஞ்சிருப்பார். அப்ப அவர் செய்ய முதலே, தேவன் எனக்கு கொடுக்க முதலே, தேவன் எனக்கு செய்வதற்கு முதலே, சரிதானே, நானா ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறது. அப்ப நானா ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற பொழுது சுயம் என்னை ஆளுகை செய்யும். சுயம் என்னை ஆளுகை செய்கிற பொழுது இவன் சுய புத்திர சாஞ்சிட்டான்னு தெரிஞ்ச சாத்தான் என்னை தன்னுடைய வழிக்கு நேராக என்ன செஞ்சுட்டு போயிருவான், இழுத்துக்கிட்டு போயிருவான். இதை நீங்க கவனிக்கணும். அதை பண்ணி சரி. அப்ப ஏவாளுடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்திருக்கணும்? யாரை நோக்கி பார்த்துக்கூடிய கண்கள்? கர்த்தாதி கர்த்தரை, தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, தன்னை தனக்கென்று ஒரு கணவனை தேவன் நியமித்திருக்கிறது நிமித்தமாக தேவனை நோக்கி பார்த்திருக்க வேண்டும் அந்த கண்கள். அப்ப அந்த கண்கள் என்ற அந்த அவையும் அநீதியை நோக்கி பார்த்தது. எதந்த அநீதி? வலு சர்ப்பத்தை நோக்கி பார்த்தது. அநீதிக்கு அவைகளை நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது.
சானே. அப்ப நல்லா கவனிங்க, சுயம் என்னுடைய வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் முதல் நீங்க திருமணம் முடிச்ச உங்களுடைய வாழ்க்கை முதல் உங்களுடைய பெரியவர்கள் வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பாருங்க. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டால் நான் தேவனாக இருக்கிறேன். சரி, தேவனாக இருக்கிற எனக்கும் தேவனுக்கும் ஒரு மிகப்பெரிய உறவு இருக்கிறது. தேவன் பிதாவாக இருக்கிறார், நான் அவருக்கு குமாரனாக குமாரத்தியாக இருக்கிறேன். அப்படித்தானே சொல்றாரு. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்க குமாரனாகவும் குமாரத்திகளாக குமாரத்தை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்றாரு. சொல்லும்போது சொல்றார். அப்ப ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அவங்க. அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கான காரியத்தை எல்லாம் சரி ஒரு தகப்பனால, அதாவது எங்களை உலகத்துக்கு அனுப்பின பிதாவாகி தேவனால கொடுக்க முடியுமா முடியாதா? உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற காலங்கள் நீங்க கனி கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒவ்வொரு காரியத்தையுமே தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையிலும் செய்விப்பதற்கு அவர் கொடுப்பதற்கு எல்லாமே அவர் சரியாக செய்வார். அந்த விஷயத்துல அவர் ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டார், மறந்து போறது கிடையாது. அதுதான் அவர் சொல்லும்போது சொல்றாங்க வந்து சரி, ஏசாயா 49 வசனம் சொல்லுகிறது இல்லையா, ஒரு ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறப்பினும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாயாக இருக்கக்கூடியவள், ஒரு தகப்பனாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகள் எப்படியா வளர்ந்து வருகிறது, இந்த வளர்ந்து வர நேரத்தில் இந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உணர முடியாத நிலைமையில இருக்கலாம். அந்த தாய் தப்புன்னு இருக்கலாம். இப்ப நல்ல கவனிங்க, பெற்ற தாய் எங்களுக்கு வந்து எங்கிட்ட இருக்கிற பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்க நினைச்சுக்கிட்டே இருக்கோம் நாங்க. ஆனா சின்ன பிள்ளைகள் போயிட்டு லவ் பண்ணும்போது தெரியுது, என்னடா லவ் பண்ணுது அப்ப இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க இல்லையே அப்படின்னு எங்களை அப்படியே பிரமித்து பார்க்க வைக்குது. ஏன்னா தாய் தகப்பனுக்கு வந்து எந்த நேரம் ஏற்ற நேரம் இவங்களுக்கு என்னெல்லாம் எந்த நேரத்தில் என்னத்தை கொடுக்கணுங்கிறதெல்லாம் தாய் தகப்பனுக்கு யூகிக்க முடியாது. அவங்களுக்கு அதை சரியான முறையில் செயல்படுத்திக்க முடியாது. அவங்க பிள்ளைகள் எல்லாத்தையும் மறந்து சுத்திட்டு இருப்பாங்க. சரி, இவருக்கு 25 வயசு வந்துருச்சு, அவனுக்கு 30 வயசு வந்துருச்சு. எனக்கு இதெல்லாம் நாங்கள் அப்படி பார்க்கறது இல்லை. அப்போ பார்க்க முடியாது, சில நேரத்தில் பார்க்கறதுக்கு இருக்காது இல்லையா, யோசிச்சுட்டு உட்காந்து நாங்கள் வந்து அப்படி யோசிக்கிறது. சின்ன பிள்ளைகள் மாதிரி விளையாண்டு உட்காந்துருக்கோம் பிள்ளைகளோட. ஆனா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் சகலத்தை மாளுகை செய்கிறவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் அந்த பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அப்ப கொடுக்க வேண்டும் என்பது தெரிஞ்சவர் என்ன பண்ணுவார், அது எல்லாத்தையும் அவர் ஏற்கனவே அவர் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். எல்லா விஷயம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பார். எல்லாமே அவர் கையில் எல்லாம் வசதியாக இருக்கு, அப்படியே இருக்கும். சரி, நீ என்னை நோக்கி கூப்பிட்டு உனக்கு மறு உத்தரவு அவர்கள் செய்வேன். மறு உத்தரவு என்னது, நீ கேட்கறது உனக்கு கொடுப்பேன். கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்க கொடுக்கப்படும். அப்புறம் என்னது, கேட்டோன்னே கொடுக்கணுமா இருந்தா என்கிட்ட ஆல்ரெடி அது என்ன செய்யுது இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி ஆண்டவர் அவ்வளவு அருமையான தெய்வம், அவ்வளவு அன்பு நிறைந்த தெய்வம். அப்ப அவர் கொடுப்பதற்கு முன்பதாக அவர்கிட்ட கேட்காம என் சுயத்துல சாய்ந்து அவர் கொடுக்கிறதுக்கு முன்பதாகவே நானா உன்னை பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சு தருமாக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில சரி, ஒரு தீனாலை போல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பராக்கு பார்த்துக்கிட்டு தெரிகிற வேலையில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளைடைய வாழ்க்கை சீரழிக்கக்கூடியதான சில காரியங்கள் எழும்புகிறதை எங்களால் என்ன செய்ய முடியும், பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்க சுயத்துல சாஞ்சு என்ன செய்யணும், அதை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதான் பிள்ளைகள் வளர வளர ஆரம்பத்தில் பேபிக்கிரி மட்டும்தான் போகணும். அப்புறம் பேபிக்கிரி கொஞ்சம் வளர்ந்தோன்னு என்ன செஞ்சிடும், நான் இப்ப பேபி இல்லையேன்ட்டு காட்டுவேன். அப்புறம் பேபி இல்லைன்னு என்ன ஃபேர் அண்ட் லவ்லிக்கு மாறும். சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரியும், அடே இப்ப நம்ம குழந்தை பாபா அப்படி கொடுக்கிட்டு இருப்போம் வீட்டில். பாப்பா இங்க வாங்கலே பாபா, அங்க நான் பாபா இல்லை, பாபா ஹுக்கும். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்,
அடுத்து எல்லாம் மாறுது, ஒவ்வொரு விஷயம் மாறுது. ஆனா தாய் தகப்பனாகி எங்களுக்கு அதெல்லாம் அதை பத்தி அறிவு, அதை பத்தி விஷயங்கள் யோசிக்கிறது கிடையாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அப்ப என்ன விரும்புகிறார்? நீ உன்னுடைய கண்களை அநீதிக்கு நேராக என்ன செஞ்சிடாத, ஒப்பு கொடுக்கிறார். அநீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கிறார். சரி, திரும்ப பேசுறாரு இல்லையா? அப்ப அங்க ஏவாள் பார்த்தது என்னத்தை பார்த்துச்சு? அநீதியை நோக்கி பார்த்துச்சு. சரி, அப்படி கண்கள்ல பார்த்தோன்னே கண்கள் என்ன பண்ணுது? கண்கள் பார்வையிலேயே அது பலவிதமான சிந்தனைகளுக்குள்ள போயிடுச்சு. அதுபோல செவியை என்ன செஞ்சிச்சு? செவி என்ன செஞ்சு ஒப்பு கொடுத்துச்சு. செவி கொடுத்து என்ன செய்ய தோணுச்சாங்க? அங்க ஆரம்பிச்சிச்சு. யார்ட போன் உடனே போன் கட் பண்ணு. அப்ப நல்ல கவனி. அப்ப அடுத்த கட்டமாக செவி கொடுக்குது. எதுக்கு செவி கொடுக்கிறது? அநீதிக்கு செவி கொடுக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. எதுக்கு செவி கொடுத்துச்சு? அநீதிக்கு செவி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பேசுது. செவி கொடுத்த பேர் பேசலாம். காத்துல போது என்ன செய்யும்? கேட்கும். முத கண்ணால என்ன செய்யும்? இப்ப என்ன நடக்குது? என்னது? முத கண்ணால பாக்குறதுக்கு அப்படியே திரையில உழுகுது. ஹாய் அப்படின்னு விழுந்தோடனே அந்த கண்ணால என்ன செஞ்சிடறோம்? இப்ப பார்த்துடுறோம். ரெண்டாவது என்ன செஞ்சிடறோம்? அதை பார்த்தோன்னே அடுத்து நாங்கள் என்ன பண்றோம்? யார் நீங்க? சரிதானே? கேள்வி. அதுக்கப்புறம் நான் தான் வந்தோடனே அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? பேச ஆரம்பிச்சிருவோம். போன்ல தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. சரி, ஹாய்னு ஆரம்பிச்சோம். அங்கிருந்து எல்லாம் அந்த அடுத்தடுத்து என்ன செஞ்சிடும்? ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி. அப்ப அடுத்து பேச ஆரம்பிக்குது. பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்ன செய்யுது? இப்ப அந்த கனியோட வாசமெல்லாம் வருது, மூக்குள்ளுக்கு வருது. விளக்கப்பட்ட கனி இனிப்பா இருக்கும். செய்ய வேணாம் என்று சொல்வது எங்களுடைய வாழ்க்கையில இனிப்பா இருக்கும், செய்ய சொல்லுகிறது எங்களுக்கு கசப்பா இருக்கும். நாங்க எதை செய்ய சொல்லி சொல்றோமோ அது எங்களுக்கு பிடிக்காது. ஐயோ அப்படின்றது நல்லா கவனிங்க. ஆனா எதை செய்ய வேணாம் என்று சொல்லுகிறோமோ அதுதான் எங்களுக்கு இனிப்பு. இருக்கிற பெரிய பிரச்சனை. அப்ப ஏவாளுக்கு அங்க இருந்த எத்தனையோ கனிகள் யோசிச்சு பாருங்க. ஒரு மாம்பழம், ஒரு மரத்துக்கு ஒரு மாம்பழம் மரம் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, மாம்பழத்துல எத்தனை விதமான மரங்கள் இருக்குது. மல்கோவான்றான், சரி, கருத்த குழம்புன்றான், பல்மாங்கான்றான், யாழ்ப்பாணம் மாங்கான்றான். மாங்காயை பத்தி பல ரகங்கள் எங்களால பார்க்க முடியும். ஏப்பல் மாங்கான்றான், பிளாட் மாங்கான்றான், பல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு மாங்காயினுடைய தன்மைகள் எத்தனை விதமான மரங்கள் அந்த தோட்டத்துக்குள்ள இருந்திருக்கும். இன்னைக்கு ஏப்பல், கிரீன் ஏப்பல்ன்றான், சிகப்பு ஏப்பல்ன்றான், எப்படி ஏப்பலை பத்தி சொல்ல இதுல எத்தனை விதமா இருந்திருக்கும் தேர்தல் வச்சு பாருங்க. அத்தனை தோட்டத்துக்குள்ள இருந்த அத்தனை விதமான மரங்கள் இருந்த கனியெல்லாம் இவளுக்கு என்னவாய் மாறி போச்சு? கசப்பாக மாறினது. விளக்கப்பட்ட கனியே இவளுக்கு இனிப்பாக மாறினது. ஏன்? அநியாயம் செய்ய துடிக்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன? தேவனுடைய வார்த்தை பெற்றிருக்கிற நீ தேவர்கள்ல ஒருத்தன், நீ தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் உனக்கான சகலத்தையும் செய்து கொடுப்பார், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்க வேண்டும். மாறாக நீ உன் சுயத்தில சாய்ந்து உன்னுடைய அவயவங்களை அநீதிக்கு ஒப்புக் கொடுக்கிறப்பார். அதான் உன்னுடைய வாழ்க்கையை செய்யற மிகப்பெரிய என்னது? அநியாய பாவம் அப்படி நடந்துச்சு. அப்புறம் கையை நீட்டுச்சு, புடுங்குன்னுச்சு, சரி தின்னுச்சு. அதுக்கு பிறகுதான் அவங்க பழகி பெருக்கி பூமியை நிரப்புனாங்களாம். அப்ப கர்த்தர் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னவர் இதை செய்யாம இருந்திருப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செய்யாம இருந்திருப்பாரா? நிச்சயமா அவங்க 2 பேர் வாழ்க்கை இணைஞ்சிருப்பார். அவர் அதை செய்திருப்பார். அதுக்கான காலங்கள், அதுக்கான நேரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கையில வச்சிருந்திருப்பார். ஆனா நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சதானே
அது என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுவேன், அதை போய் நினைச்சிருவேன். நான் தேவையில்லாத ரூட்டில் போயிட்டு தேவையில்லாத தினங்களில் போயிட்டு பல விதமான ரீதியில் போய் என்ன செஞ்சிடணும். நாளைக்கு வேற ஒருத்தர் கல்யாணம் கட்டிட்டு போகிற ஒரு புள்ள பின்னுக்கு இன்னைக்கு நாய் மாதிரி லோன்னு அணைஞ்சிக்கிட்டு இருப்பான் இன்னொருத்தன். கேட்டா 5 வருஷமா பின்னுக்கே போனேன், 7 வருஷமா போனேன், 8 வருஷமா போனேன். கடைசியில் என்ன செஞ்சு பூட் கொடுத்துட்டு போயிடுச்சு அப்படிமா. நீ 5 வருஷமா போய் என்ன, 7 வருஷமா போன போய் என்ன பிரயோஜனம்? நீ 10 வருஷமா போய் பிரயோஜனம் என்ன? நீ அடுத்த வீட்டு பொம்பளை பின்னுக்குள்ள சுத்தி இருக்கிற, அடுத்த வீட்டு புருஷ பின்னுக்குள்ள நீ சுத்திக்கிட்டு இருக்கிற. இது யாருடைய பிள்ளை? இதை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தா என்ன செய்வேன், தண்ணி அடிச்சுக்கிட்டு தாடியை தொட வரைக்கும் வளர்த்துக்கிட்டு சார் பைத்தியக்காரிக மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. கேட்டா என்ன ஆச்சு, என்னாச்சு? தோல்வி அடைஞ்சிட்டேன். நீ தோல்வி அடையலடா, நீ இப்பதான் வெற்றி பாதையை நோக்கி போறன்றது உனக்கு தெரிய மாட்டேங்குது. பைத்தியக்காரங்க அப்ப இப்பதான் வெற்றி அடைய. இப்ப இவ்வளவு நாள் நான் தான் ஏமாந்துருக்கேன், நான் செய்யக்கூடாததை செஞ்சிருக்கேன், அதனால தான் நான் என்ன என்னோட வாழ்க்கையில். அப்ப இது யோசிக்கிறது இல்லை, அடுத்த கட்டத்தை வேற பக்கம் போவாங்க. உங்களுக்கு வேற சொல்றது நல்லா கவனிச்சு பார்த்து உங்களுக்கு புரியும். கர்த்தர் எங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிற எல்லா காரியங்களும் அது அருமையானதாக இருக்கும், ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆனா அவர் எங்களுக்கு தருவதற்கு முன்பதாக நாங்க அநியாயத்தை செய்வதற்கு என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். அநீதி ஆயுதங்களை ஒப்பு கொடுத்துடாதீங்கிறாரு. அப்படி சொல்றாரு. சாரி வசந்த வாசிங்க. அநீதி ஆயுதங்களாக என்ன செய்யாங்க, பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக. அப்ப உங்களை மரித்தோரிலிருந்து, அப்ப இவ்வளவு காலம் செத்து போயிருந்தோமா? எப்படி செத்து போயிருந்தோம்? சுயத்தின் மீது நம்பிக்கை வச்சுட்டு இருந்தோம். சரி, வேத வசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நான் யாரா இருந்தேன், பெற்றுக்கொண்ட பின்பதாக நான் தேவனாக இருக்கிறேன். அப்ப தேவர்களாக இருக்கக்கூடிய நாம வேத வசனத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு சரி நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். யாராவது நாங்க உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். அப்புறம் என்ன அர்த்தம்? தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்ட நாம் உயிரோட எழும்பி இருக்கிறோம். எப்படி எழும்பி இருக்கிறோம்? அநியாயம் செய்வதற்கல்ல, நீதி செய்வதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், எழும்பி இருக்கிறோம். அப்ப இதுகளை மைண்ட்ல வரணும். சாரி ரைட். மருத்துவ பெருத்திற்குள்ளாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, அப்ப தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய எப்படி மருத்துவரிலிருந்து பிழைக்கப்படுவது என்ற ஒரு எண்ணம், ஒரு உணர்வு, ஒரு புதிய ஆவி எனக்குள்ள வருகிற பொழுது என் இருதயத்தை என் தேவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் கொடுக்க வேண்டும். அப்ப என் இருதயத்தை என் தேவனுக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டா என்னுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே தேவன் எனக்கு செய்யும் வரை நான் தேவனுக்காக காத்திருக்கிற மனிதனாக என்ன செய்வேன், நான் இருக்கக்கூடியதாக இருக்கு. நல்ல கவனி. அப்ப ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அது எதுக்காக ஒப்பு கொடுக்க சொல்றாரு அப்படின்னா, நீங்க நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல், இப்ப எதுக்கு கீழ்பட்டிருக்கிறீங்க, கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறீங்க. நியாய பிரமாணத்துக்கு என்ன செய்யற, நீங்க கீழ்படியில. இப்ப எதுக்கு கீழ்பட்டிருக்கிறீங்க, கிருபைக்கு கீழ்படு. கிருபைனா என்ன? பாவம் செய்து பெருகி போயிருந்த வேலையில, யாருமே என்னை தேடி பார்க்காத வேலையில, ஒருவருமே என்னை கணக்கெடுக்காத வேலையில, என்னை மதியார்கள் இல்லாத வேலையில, நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பொழுது சாமி என்னை தேடி வந்தது தேவ கிருபை. அப்ப என்னை தேடி வந்த தேவ கிருபை எனக்கு முன்பதாக நிற்கிறபடினால அந்த கிருபைக்கு நான் கீழ்பட்டு இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அந்த கிருபை யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 6:23 என்ன சொல்லுது? பாவத்தின் சம்பளமும் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை, அந்த கிருபையினுடைய வரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால உண்டாயிருக்கக்கூடியதான நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கு தான் கிருபை. அந்த நித்திய ஜீவனை கொடுக்க வந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் கிருபை. அந்த கிருபைக்கு நான் கீழ்பட்டிருக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில நான் அநீதியை நோக்கி பார்க்கிறதும்
அநீதியான விஷயத்துக்கு செவி கொடுக்கிறதும் தானே, அநீதியான மனுஷர்களோடு அநீதியான நபர்களோடு கூட போயிட்டு பேசிட்டு இருக்கிறதும் இருந்துச்சுன்னு சொன்னா, பார்க்கறது கேட்கறது பேசுறது இருந்தா அதுக்கு பிறகு தொடுகை வந்துடும். தொட வேண்டிய சூழ்நிலை என்ன செஞ்சிடும், தொட வேணும், அதுக்கப்புறம் பறிக்க வேணும், அப்புறம் பறிச்சுட்டா சாப்பிட்றணும். தொடணும், பறிக்கணும், அப்புறம் என்ன செஞ்சிடணும், சாப்பிடணும். நல்லா கவனிங்க. இந்த தொடுகை, பறித்தல், சாப்பிடுறது, இந்த 3 காரியத்தையும் கொண்டு வர்றது அது எந்த பகுதி? பார்க்கிறது, கேட்கிறது, பேசுறது எந்த பகுதி? நல்லா கவனிங்க. உன்னுடைய கண்கள், உன்னுடைய காது, உன்னுடைய வாய், இதெல்லாம் இந்த கழுத்துக்கு மேற்பட்ட பகுதி. இந்த காரியத்தை நீ செய்கிற பொழுது உன்னுடைய சரீரத்தின் மூலமாக நீ பாவம் செஞ்சிருவ. சரீரம் மூலமாக பாவம் செஞ்சிட்டா உன் சரீரம் எப்படியாக மாறினா அது விபச்சாரத்துக்கு உட்பட்டதாக என்ன செஞ்சிடும், மாறிவிடுகிறது. அது ஆண்டவர் அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு காரியம், உங்க சரீரத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது. 1 Corinthians 6ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். 1 Corinthians 6ஆம் அதிகாரத்தை திருப்பி பாருங்க. ம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாது, அப்படி செய்யலாகாது. அப்ப எங்களுடைய சரீரங்கள்லாம் எப்படி மாறுதுன்னா கிறிஸ்துவின் அவயவங்கள். சரீரங்கள் யாரு கிறிஸ்து, என்னுடைய சரீரங்கள் என்னது? கிறிஸ்துவனுடைய அவயவங்கள். கிறிஸ்து எனக்குள்ள தங்கி இருக்குவே, அதுல வேசியின் அவயவங்களாக என்ன செய்யக்கூடாது. நீ எங்க பாக்குற, யாரை பார்க்கிற, யாரோட சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற, இந்த 3 நீ என்ன திரும்ப சொல்லிட்டு இருக்கிற? சும்மா பார்க்கிறது, பார்த்தேம்மா, அவ்வளோதான் பார்த்தேம்மா, இல்லைம்மா நான் சும்மா பேசினேம்மா, நான் பேசவும் இல்லை பார்க்கவும் இல்லாம சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேம்மா. அப்படி இது இது எவ்வளோ பெரிய விளையாட்டு யோசிச்சு பாருங்க. நான் சும்மா பார்த்தேம்மா அப்படிமா முதல், 2வது சும்மா பேசினேம்மா அப்படிமா, கடைசியாக கேட்டா நான் பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை, நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். போன்ல என்னது கேட்டுட்டு இருந்தேன்? கேவலமான விஷயங்கள் என்ன செஞ்சுட்டு காதுல கேட்டுட்டு இருந்தேன். நீ பார்த்தாலும் சரி, நீ பேசினாலும் சரி, நீ கேட்டாலும் சரி, உன் சரீரம் கர்த்தருடைய பரிசுத்தமான அவயம் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. அந்த சரீரத்தில் கர்த்தர் குடியிருக்கிறார்ன்றது நீ என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. நீ இந்த 3 காரியத்தை செஞ்சீங்கன்னா உன் சரீரம் உன்னை அறியாமலே என்ன செஞ்சிடும், பாவத்துக்கு நேராக இழுக்கப்பட்டு போயிடும். அப்புறம் நீ என்ன பண்ணிடுவேன்னா அப்படியே பாவத்துல விழுந்துடும். வேசியோடைய சேர்ந்திருக்கிறவன் அவருடைய ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறிய இருக்கலாம். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒண்டர்ஃபுல் வசனம் வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றிருக்கிறீங்க. உங்கள் சரீரத்தை அது மறந்துடக்கூடாது. நீங்க தேவனாலே பெற்றுக்கொண்ட சரீரம். வாசிங்க. உங்களில் தங்கியும் இருக்கக்கூடிய உங்கள நீங்க அந்த சரீரத்தை நீங்க தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டீங்க. அந்த சரீரத்துல சரிதானே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார்கள். நீங்க மறந்துடுறீங்க. தேவ வசனம் நீங்க பெற்றுக்கொண்டு அந்த வசனம் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்றார். வாசிங்க. உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் கூடியிருக்கிற 2 பேருக்கும் மேற்பட்டவங்க கூடுனா அந்த இடத்துக்கு பேர் வந்து சபை. சரிதானே? அது எப்படி பார்த்தீங்கன்னா எக்லீசியான்னு சொல்லுவாங்க. அப்ப சபை, அந்த சபையில யார் எழுந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ சபையில யார் எழுந்திருக்கிறது?
இப்ப என்ன வாட்சிக்காரன் 82 சங்கீதத்தில் முதலாம் வசனம் என்ன சொல்லுது? தேவ சபையில யார் எழுந்திருக்கிறது? வசனத்தை வாசிங்க பசும, தேவனை வாசிட்டு இருக்காங்க. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி, தேவன் சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீங்க நினைச்சிட கூட இங்க வந்து பூதம் உட்கார்ந்து, தேவனுடைய சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எதுக்காக எழுந்திருக்கிறார்? வாசிங்க. தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிப்பார். தேவர்கள் நடுவுல நியாயம் விசாரிப்பார். நீங்க நினைச்சிட கூட சும்மா உங்களை இப்படி சும்மா விட்டு புட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அவர் ஒண்ணு சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கல்லோ மண்ணோ செடியோ கொடியோ மரமோ மட்டையோ பார்க்கிற ஓவியமோ கிடையாது. அவர் வந்து மனுஷனையார் ஒளி வச்சு செதுக்கிற சிலையோ கிடையாது. அவர் உன்னை நியாயம் விசாரிக்கக்கூடிய நியாயாதிபதி, நீதி உள்ள கர்த்தர். சும்மா விட்டுற மாட்டார். உனக்குள்ள அனுப்புனது தேவ வார்த்தை, பரிசுத்த தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவை அவர் தங்கும் ஆலயமாக உனக்கு சரீரம் ஒப்புக் கொடுக்க. சரத்தை நீ கேவலமான பாதையில கொண்டு போய் விட்டு தலைமைக்கு தெரிகிறதுலாம் கடவுள் விட்டு சும்மா விட மாட்டார். சாரி, தேவன் கொட்டுக்கு முன்பதாக நீ தருமாறாத. அவனுடைய தகப்பன், சாரி பிதா என்னுடைய தகப்பன், அவரிடத்தில் அனுப்பப்பட்ட குமாரன்னா எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் எனக்கு செய்துட்டு இருக்கிறார். தெளிவா சொல்றார். நான் பிதாவாகி தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பனா இருந்தா அவர் என்னை குமாரனாக ஏற்றுக்கொள்வார், குமாரத்தியாக ஏற்றுக்கொள்வார். சாரி, எனக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணுவார். நான் அதுக்கெல்லாம் சரியான விதம் நடக்காம என்னுடைய பார்வையையும் என்னுடைய செவியையும் என்னுடைய பேச்சையும் சாரி எப்ப பார்த்தாலும் அநீதிக்கு ஒப்பு கொடுக்கிறது. இதுக்கு மேல அநீதிக்கு ஒப்பு கொடுத்துட்டா அதை விட விபச்சார பாவம் சரத்துல என்ன செய்ய துவங்கிடும், ஏற்பட துவங்கிடும். கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை சரீரம் என்னது வேசியோடு செஞ்சிருக்கிறவன் அவளோடு ஒரே ஆவியா இருக்கிறான். கர்த்தரோடு செஞ்சிருக்கிறவன் கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறான். எவ்வளவு தெளிவாக நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். வேத வசனத்தை பெற்றுக்கொண்டு நீ எத்தனை வருஷமா பெற்றுக்கொண்டிருக்கிற, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீ உன்னுடைய நடத்தையில எந்த விதமான மாற்றம் இல்லாம அதே அசுத்தமான இடத்துல நீண்டிட்டு இருக்கிற. நீ யோசிக்கிற இல்லை, செஞ்சிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள் வேறு சொல்றது. உனக்குள்ள நினைச்சு நீ தேவ சபையில கூடி வரும்போது தேவன் எழுந்தவர்கள் போய் உன்னை நியாயம் விசாரிப்பதற்கு எழுந்திருப்பார். நியாயம் விசாரிக்கிறவர் அது சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. எந்த நேரத்தில் யாரை வந்து எப்படி விசாரிக்க போறோம் எனக்கு தெரியாது. சொல்லிக்கிறார், அதான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களோட. சாரி, சும்மா சோம்பல உட்காந்து தருமாயிட்டு இருக்கிறாதீங்க. சாரி, நீங்களா சாதாரணமான ஆட்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவர்கள். சரி, அப்ப நீங்க நன்மையானதான் செய்ய முடியும், தீமை செய்ய இயலாது. தேவாபி உங்களுக்குள்ள இருந்தாருன்னா அவர் என்ன செய்ய விரும்புகிறோம் அதை நீங்க என்ன செய்வீங்க. நமக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்கு உரியவர்கள். அது நம்ம என்ன செய்யக்கூடாது, அநீதியான ஆயுதங்களாக அவைகளை நம்ம ஒப்புக் கொடுக்க கூடாது. ஏன்னா அநியாயம் செய்கிறவர்களை பார்த்துட்டு இருக்கிற கர்த்தர் இல்லையா. ஏன்னா நீதிமன்ற புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்படுகிறது? நீதிமன்ற புத்தகம் 22ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. நீ அநியாயம் நீ அவனை நீ பாக்குற, அவன் அநியாயம் அவன் சபையில இருந்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் இங்க பரவாயில்லையா? அவன் அப்படியே கேட்பீங்க, அவன் நீ அப்படி நான் செஞ்சா நீங்க இன்னொரு செஞ்சுட்டு இருப்பீங்களா? செய்யல, அநியாயம் செஞ்சுட்டு போகணும். சரியா, நீ நீதி செய்கிறவங்க மாறி. சரி, நீதி செய்யறவன் நீதி செஞ்சுட்டு இருக்கட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அடுத்தது அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமாக கூட உனக்கு அது தேவையில்லை. உன்னை நீ தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீ உன்னை தேவர்கள் என்று தேவன் சொல்லியிருக்க, தேவனாக இருக்க வேண்டிய நீ சாக்கடையாக சாத்தான் கூட்டத்தில் ஒருத்தனாக இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சுப்பார். நீ எந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லி வச்சுப்பார். உன்னை நீ ஆராய்ந்து பார்த்தால் சரி,
நீ கிறிஸ்துவோடு இருக்கிறேன்னு சொல்றியா? கிறிஸ்துவோடு இணைந்திரு. இன்னைக்கு தலைப்பு தான். கிறிஸ்துவோடு இருக்கிறேன்னு சொல்றியா? நீ கிறிஸ்துவோடு என்ன செய்திரு? இணைந்து இரு. நீ உன்னை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் நீ யார் அப்படின்னு. நீ சாதாரணமான ஆக்கள் கிடையாது. தேவர்கள் சரி, ஒன்றும் இல்லாத இடத்துல ஒன்றை உருவாக்கக்கூடிய வல்லமை பொருந்தின தெய்வம் அவருடைய ஞானத்தை, அவருடைய எல்லா விதமான கட்டளைகளும் கொடுத்திருக்கிறார். எங்களாலையும் ஒன்றை உருவாக்க முடியும். என்னை உருவாக்கி கொள்ள முடியும். என்னோடு கூட இருக்கிறவர்களை எனக்கு உருவாக்க முடியும். சரி, அவ்வளவு பெரிய வல்லமை கத்தர்கள் தந்திருக்கிறார். சுவாசிதா கத்தர்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நாங்கள் படியிடும் ஜெபம் பண்ணுவோம்.